வணக்கம் நண்பர்களே, இது ஆர்ஆர்பி ஜேஇ மார்க் டெஸ்ட் சீரீஸோடைய 3வது டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டோடைய லிங்க்கு நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ லிஸ்ட் 1ல் சில ஆப்ரேஷன்ஸ் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். லிஸ்ட்டு 2ல் அந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணக்கூடிய சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்துட்டுன்னா ட்ராயிங், ரோலிங், வயர் ட்ராயிங், ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன் யூஸிங் ப்ராக்ரஸிவ் டைஸ் அப்படின்னு 4 விதமான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு ட்ராயிங்ன்ற ஆப்ரேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அயனிங் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அயனின்ற வார்த்தை நம்மளுக்கு சாதாரணமாக தெரியும், துணியை அயன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். துணியை எதுக்காக அயன் பண்ணுவோன்னா துணியில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை ரிமூவ் பண்ணுறதுக்காக அயனிங் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ட்ராயிங்லேருந்து வெளிவரக்கூடிய பொருட்களுடைய திக்னஸை குறைக்கிறதுக்காக. ஸோ ட்ராயிங்லேருந்து ஒரு பொருள் வெளில வருதுன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் திக்னஸ் இருக்காது. ட்ராயிங்லேருந்து கப் தான் மேக்ஸிமம் செய்வாங்க. கப் ஷேப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை ட்ராயிங் ஆப்ரேஷன் மூலமாக செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும் போது அதனுடைய திக்னஸ் ஈவனாக எல்லா பக்கமும் இருக்காது. ஸோ இங்கே பாட்டம் இங்கே பக்கம் ஒரு மாதிரி திக்னஸ் இருக்கும், இந்த பக்கம் ஒரு மாதிரி திக்னஸ் இருக்கும். ஸோ அந்த திக்னஸை ஈவனாக கொண்டுட்டு வரணும். சைட் வால்ஸில் இருக்க திக்னஸ் தின்னாகவும் பேஸில் இருக்கக்கூடிய திக்னஸ் அதிகமாகவும் மாற்றக்கூடிய ஆப்ரேஷன் தான் என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அயனிங் சொல்லும். ஸோ இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கில் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஏன்னா ட்ராயிங்கில் மட்டும்தான் நம்ம கப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை செய்யும். இங்கே ட்ராயிங்கிறது ஷீட் மெட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ராயிங். ஸோ 2 வகையான ட்ராயிங் இருக்குது. ஒயர் ட்ராயிங் வேறு, நார்மல் ட்ராயிங் வேறு. ஒயர் ட்ராயிங்கிறது டயாமீட்டரை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். ட்ராயிங்கிறது ஷீட் மெட்டலிருந்து நமக்கு தேவையான ஷேப்பை கட் பண்ணியோ இல்லை பெண்ட் பண்ணியோ செய்யக்கூடியது ட்ராயிங்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த ஆப்ரேஷன் ரோலிங். ஸோ ரோலிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ 2 விதமான ரோலருக்கு நடுவில் நமக்கு ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப்பை விட்டு அதோட திக்னஸை குறைக்கிறது தான் ரோலிங் சொல்லுவோம். ஸோ அப்படி குறைக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேல் பக்கம் இருக்கிற திக்னஸ் குறைய இந்த சைடில் இருக்கக்கூடிய எட்ஜஸ் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு திக்னஸ் ஈவனாக வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி இப்படி பெண்ட் ஆகி வர ஆரம்பிக்கும். ஸோ இது நம்மளுக்கு மெட்டலில் அன்னெசரி கண்டிஷன், டைமென்ஷன் டாலரன்ஸை அதிகப்படுத்திடும். ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு திக்னஸ் சேமாக வரணும் ரோலிங்கில் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கேம்பர் அப்படின்ற ஒரு ப்ராசஸை அதில் உபயோகப்படுத்துகிறோம். ஸோ அதுக்கடுத்தது ஒயர் ட்ராயிங். ஸோ ஒயர் ட்ராயிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் டயாமீட்டர். ஸோ ஒரு ப்ராடக்டுடைய ஒரு ஒர்க்கிங் பில்லட்டுடைய டயாமீட்டரை ரெடியூஸ் பண்ணுறது தான் ஒயர் ட்ராயிங்னு சொல்லுவோம். அது நிறைய வகை இருக்குது. ஸோ அந்த ஒயர் ட்ராயிங்கில் நம்ம லூப்ரிகேஷனுக்காக சோப் சொல்யூஷன் உபயோகப்படுத்துவோம். ஸோ சோப் சொல்யூஷன் மட்டும் உபயோகப்படுத்த மாட்டோம், அதனுடைய லெமன் கோட்டிங். ஸோ அந்த லெமன் ஆசிட் கோட்டிங் கொடுத்து அதுக்கு பக்கம் நம்ம சோப் சொல்யூஷன் யூஸ் பண்ணும்போது ஒயர் ட்ராயிங்கில் ஏற்படக்கூடிய அதிகமான வெப்பம், அதிகமான அழுத்தம் காரணம் ஏற்படக்கூடிய ஹீட் எல்லாமே நம்மளுக்கு அந்த சோப் சொல்யூஷன் வழியாக நம்மளுக்கு மூவ் ஆகிடும். ஸோ அடுத்தது ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன்ஸில் ப்ராக்ரஸிவ் டைஸ் அப்படின்னு ஒன்று உபயோகப்படுத்தும். ஸோ எதுக்காக அந்த ப்ராக்ரஸிவ் டைஸ் உபயோகப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதை பைலட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்காக அதை உபயோகப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன் நடக்கும்போது ஒரு தின்னான ஷீட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ டை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அப்லேருந்து மேலேருந்து கீழே வந்து நமக்கு தேவையான ஷேப்பை அந்த ஷீட் மெட்டலில் கட் பண்ணும். ஸோ அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டைக்கு கீழ்ப்பக்கம் எம்டியாக இருக்கும். ஸோ அந்த பைலட்டுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இடத்துல அந்த ஷீட் மெட்டலை ஸ்டாப் பண்ணுறது தான் அந்த பைலட்டுடைய முக்கியமான வேலை. ஸோ அந்த பைலட் அந்த இந்த இடத்துல மட்டும் நமக்கு ஷீட் மெட்டலுக்கு ஸ்டாப் ஆகணும், கட்டாயம் முடிஞ்ச பிறகு அந்த பைலட் ரிமூவ் ஆகும், மறுபடியும் இந்த ஷீட் மெட்டல் மூவ் ஆகும், மறுபடியும் கட் ஆகும். ஸோ அந்த கரெக்டான இந்த ஷேப்பில் கட் பண்ணுறோம், கரெக்டான பொசிஷனில் கட் பண்ணுறது தான் பைலட்டுடைய வேலை. இந்த பீன்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பொசிஷனிங். ஸோ பைலட்டுடைய வேலை அந்த ஷீட் மெட்டலை பொசிஷனிங் பண்ணுறது தான். ஸோ இது தனித்தனியாக இண்டிவிஜுவலாகவும் கொஸ்டின்ஸாக கேட்கலாம், இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்காகவும் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேஷன்ஸ் ஆன் எ லேத் த ஸ்லோவஸ்ட் ஸ்பீட் இஸ் அடாப்டட். ஸோ லேத்தில் எந்த ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோவஸ்ட் ஸ்பீடை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் த்ரெட் டர்னிங். ஸோ த்ரெட் டர்னிங் செய்யறதுக்காக தான் நம்மளுக்கு லேத்தில் ரொம்ப
குறைவான வேகத்தில் இயக்குவோம். ஸோ த்ரெட் டர்னிங்கிறது ஒரு ஒர்க் பீஸில் த்ரெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக இருக்கணும். ஏன்னா அந்த த்ரெட்டுன்றது நம்மளுக்கு அந்த மரை லூஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நம்ம டைட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் ஃபிட் ஆகாமல் போகலாம். ஸோ அதனால் அதை செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அதோடய சர்ஃபேஸ் ஃபினிஷ் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த த்ரெட் கட்டிங் இங்கே கொடுத்துருக்கோம். த்ரெட் கட்டிங் ஆப்ரேஷன் எப்படி லேத்தில் நடக்குதுன்றது. ஸோ ஒர்க் பீஸ் நம்மளுக்கு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த த்ரெட் கட்டிங் டூல் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட்டு மூவ் ஆகுது. ஸோ ரைட் டு லெஃப்ட்டு அந்த ஒர்க் பீஸோடைய ஆக்சிஸை பொறுத்து நிதானமாக எவ்வளோ நிதானமாக நகருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த த்ரெட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ஆங்கிள் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ அந்த த்ரெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லீட் ஸ்க்ரூ மூலமாக. ஸோ அந்த லீட் ஸ்க்ரூ நம்மளுக்கு கியர் பாக்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த லீட் ஸ்க்ரூ டூலோடைய கேரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த லீட் ஸ்க்ரூவையும் கேரேஜையும் கனெக்ட் பண்ணுறது ஸ்ப்ளிட் நட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீட்ஸ் அந்த மூமெண்ட்டை டூலுக்கு மூமெண்ட்டை கொடுக்கக்கூடிய லீட் ஸ்க்ரூவையும் அதையும் கனெக்ட் பண்ணுறது அந்த ஸ்ப்ளிட் நட்டோடைய வேலை. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய விஷயம். ஸோ எது என்கேஜ் டிஸ்என்கேஜ் பண்ணுது டூலுடைய கட்டிங் டூலுடைய மூமெண்ட்டை எது என்கேஜ் டிஸ்என்கேஜ் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா அதனுடைய ஆன்சர் ஸ்ப்ளிட் நட் ஆர் ஆஃப் நெட். ஸோ இந்த த்ரெட் கட்டிங் டூல் எதன் மூலமாக மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லீட் ஸ்க்ரூ. ஸோ இந்த லீட் ஸ்க்ரூ மூலமாக தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் கட்டிங் டூல் ரைட் டு லெஃப்ட்டு மூவ் ஆகுது ஒர்க் பீஸோடைய ஆக்சிஸ் மூமெண்ட். ஸோ இதே த்ரெட் கட்டிங் டூல் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆச்சுன்னா அதாவது இந்த அப் அண்ட் டவுன் ஆக்சிஸை பொறுத்த ரொட்டேட் ஆகி வந்ததுன்னா நமக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷ் குறைவாக இருக்கும். ஸோ அதான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒர்க் பீஸை ரொட்டேட் பண்ண விட்டு அந்த ஒர்க் பீஸோடைய ஆக்சிஸில் ரைட் டு லெஃப்ட் இந்த த்ரெட் டூல் மூவ் ஆகுது. ஸோ அப்படி மூவ் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு அதனுடைய சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதாவது ஒர்க் பீஸ் ஐடலாகவும் கட்டிங் டூல் ரொட்டேஷன்லேயும் போயிட்டு வந்ததுன்னா நம்மளுக்கு அதனால் ஏற்படக்கூடிய சர்ஃபேஸ் ஃபினிஷ் குறைவாக இருக்கும். ஸோ இதுதான் த்ரெட் டர்னிங் ஆர் த்ரெட் கட்டிங்கிற ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ அடுத்தது செமி பிரிட்டல் மெட்டீரியல் கேன் பி எக்ஸ்ட்ரூடட் பை. ஸோ பிரிட்டல் மெட்டீரியல்ன்ற என்னென்னு பார்த்தீங்கன்னா எளிதில் உடையக்கூடிய பொருள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரிட்டல் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ரூஷன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்லேயோ இல்லை ஏதாவது அச்சிலேயே நம்ம ஒரு பொருளை கம்ப்ரஸ் பண்ணி அதாவது டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டூத் பேஸ்ட் இருக்குது. அந்த டூத் பேஸ்ட்டை நம்ம பாட்டமில் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த அழுத்தம் வழியாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த டூத் பேஸ்ட்டுடைய வாயிலேருந்து பேஸ்ட் வெளில வருது. ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரக்ஷன்றது அதுதான். ஸோ அந்த மாதிரியான பிரிட்டல் மெட்டீரியல் நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு பிரிட்டல் மெட்டீரியல் உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்ற மெத்தட் மூலமாக எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஸோ ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மற்ற எக்ஸ்ட்ரூஷனில் நம்மளுக்கு ஒர்க் பில்லெட்டில் இந்த ஃபோர்ஸு டைரெக்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் டைரெக்டாக ஆக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் மெட்டீரியல் டைரெக்ட் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரூடட் ஷேப்பாக வெளியில் வரும். ஸோ ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் பில்லெட்டை சுற்றி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ளூயிடை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ளூயிட் இங்கே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு அந்த ஃப்ளூயிட் தான் ஒர்க் பில்லெட் மேலே ப்ரெஷர் அதாவது கம்ப்ரெஷன் ஃபோர்ஸை கொடுக்குது. ஸோ அது ஈவனாக கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்துருக்கீங்க எல்லா பக்கமும் 3 பக்கமும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஈவனாக ப்ரெஷர் அப்ளை பண்ணுது. ஸோ இது ஈவனாக அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அதுதான் நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடைய டக்டிலிட்டி அதிகரிக்குது. அதாவது பிரிட்டல்னஸ் குறைஞ்சி டக்டிலிட்டி அதிகரிக்குது ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் மூலமாக. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அட்வான்டேஜஸ். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் குறைவாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு டைரெக்டாக மெட்டீரியல் டு மெட்டீரியல் கான்டாக்ட் இல்லாதனால ஃப்ரிக்ஷன் இதில் குறைவாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஒர்க் பில்லெட் ரிக்வயர்ட். ஸோ இங்கே நம்ம இந்த ஒர்க் பில்லெட்டை இந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டைரெக்டாக ப்ரெஷர் கொடுக்கல. ஸோ ஒரு ஃப்ளூயிட் மூலமாக தான் ப்ரெஷர் கொடுக்கணும் போது இந்த பில்லெட்டோட இந்த எக்ஸ்ட்ரூடட் ஷேப்பு ஃபஸ்ட்டு நம்மளை கொண்டுட்டு வந்துடணும். ஸோ இனிஷியல் எக்ஸ்ட்ரூடட் ஷேப்பு
மேனுவலாக நம்ம கொண்டுட்டு வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த கண்டெய்னரில் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷன் மூலமாக நம்மளால் ஒரு பொருளை எக்ஸ்ட்ரூட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளூயிட். ஸோ இந்த ஃப்ளூயிட் நம்மளுக்கு எஸ்கேப் ஆகி வெளில வரக்கூடாது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓப்பனிங்கை கரெக்டாக பர்ஃபெக்டாக சீலிங் பண்ணணும். ஸோ அதுக்கு தனியாக ஒரு சீலர் தேவைப்படுது. ஸோ இது எங்கே யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் ராட்ஸ். ஸோ ரியாக்டரில் யூஸ் பண்ண நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூல் ராட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு, மெட்டலை கிளாடிங் பண்ணுறதுக்கு, ஒயரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு நிறைய இடங்களில் இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் ஆகுது. ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷன் எதுக்கு சொல்கிறோம்னா, அதாவது ஃப்ளூயிட் மூலமாக அழுத்தம் கொடுத்து ஒரு பொருளை எக்ஸ்ட்ரூடட் பண்ணுறோம். அதுதான் நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷன் சொல்கிறோம். ஸோ இதன் மூலமாக ஒரு பொருளுடைய பிரிட்டில்னஸ் குறைஞ்சி டக்டிலிட்டி அதிகமாகும். அடுத்த கொஸ்டின், எ ஸ்ட்ரிப் டு பி ரோல்டு ஃப்ரம் எ திக்னஸ் 30 mm to 15 mm using a 2i mill having rolls of diameter 300 mm. The coefficient friction for unaided bite should nearly be. ஸோ ரோலிங் ஆப்ரேஷன் மூலமாக ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப்போடைய திக்னஸை குறைக்கிறாங்க. ஸோ அப்படி குறைக்கும் போது அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோலிங்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் 2 ரோலிங் மில். ஸோ அதாவது 2 ரோலிங் பால் இருக்குது. ஸோ அந்த ரோலிங் பாலில் நமக்கு தேவையான மெட்டல் ஸ்ட்ரிப்பை அனுப்பும் போது அதோடய திக்னஸ் குறையும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா ரோலிங் சொல்லுவோம். ஸோ ரோலிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திக்னஸை குறைக்கிறது. ஸோ திக்னஸ் குறைக்கிறது நம்ம என்னென்னு சொல்லணும்னா ரோலிங் சொல்லுவோம். ஜென்ரலாக இதை கரும்பு மிஷின். ஸோ கரும்பு மிஷினில் நம்ம கரும்பு உள்ளே அனுப்பும் போது 2 கரும்பு ரோலர் நடுவில் அனுப்பும்போது அந்த மிஷின் அந்த கரும்பில் இருக்க ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதனுடைய சக்கையாக வெளில அனுப்புது. ஸோ இதுதான் ரோலிங்குடைய ஒரு நம்மளுக்கு டே டு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்ட்ரிப்போடைய ஒரிஜினல் திக்னஸ் T0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரோலர் முடிஞ்சு வெளில வரக்கூடிய திக்னஸ் ஃபைனல் திக்னஸ் TF. ஸோ அதே மாதிரி அதுக்குள்ளே போகிற இனிஷியல் வெலாசிட்டி V0, வெளில வரக்கூடிய வெலாசிட்டி VT. ஸோ இந்த ரோலருடைய ஸ்பீடு VRன்னு எடுத்துக்கலாம். அதனுடைய ரேடியஸ் R, ரோல் ரேடியஸ். அந்த ரோலர் அந்த ஸ்ட்ரிப்புக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் ஸ்மால் p. ஸோ அந்த ரோலருக்கும் அந்த மெட்டல் ஸ்ட்ரிப்புக்கும் இருக்கக்கூடிய லென்த்து காண்டாக்ட் லென்த் L. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலான்றது இங்கே ஃபார்முலா இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை ரிப்பீட்டடாக அடிக்கடி வரக்கூடிய கொஸ்டின். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கம்பல்சரி SSC ஜேயிலையோ இல்லை RRB ஜேயிலையோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கம்பல்சரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு டிராஃப்ட்ன்றது நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய திக்னஸ் எந்த அளவுக்கு குறையுது, ஒரிஜினல் திக்னஸுக்கும் ஃபைனல் திக்னஸ் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா டிராஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் டிராஃப்ட். ஸோ 2 ரோலரால் எவ்வளோ மேக்ஸிமம் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் மேக்ஸிமம் டிராஃப்ட். அதுக்கான ஃபார்முலா μ² × R. மியூன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆர்ன்றது ரோலுடைய ரேடியஸ். ஸோ அடுத்தது இந்த ரோலுடைய ஃபோர்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது இந்த ரோல் அப்படின்றது. ஸோ அதுக்கு 2 வகையான ஃபார்முலா இருக்குது. WPL. Wன்றது விட்த்து, Pன்றது ப்ரெஷர், Lன்றது காண்டாக்ட் லென்த். ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா YFWL. ஸோ YFன்றது ஆவரேஜ் ஃப்ளோ ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ரோலில் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு YFன்னு சொல்லுவோம். Wன்றது விட்த்து, இந்த மெட்டல் ஸ்ட்ரிப்போடைய விட்த்து. லென்த்துன்றது இந்த காண்டாக்ட் லென்த்து, இந்த ஸ்ட்ரிப்போடைய லென்த்து கிடையாது, இந்த ரோலருக்கும் அந்த ஸ்ட்ரிப்புக்கும் கடவுள் இருக்கக்கூடிய காண்டாக்ட் லென்த் தான் என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா Lன்னு சொல்லுவோம். ஸோ அந்த காண்டாக்ட் லென்த்து கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா L = √R × T0 - TF. Rன்றது ரோல் ரேடியஸ், T0ன்றது ஒரிஜினல் திக்னஸ், TFன்றது ஃபைனல் திக்னஸ். டார்க்குன்றது 0.5 × FL. Fன்றது ரோலிங் ஃபோர்ஸு, Lன்றது காண்டாக்ட் லென்த்து. ஸோ இந்த ரோலர் ரன் பண்ணுறது தேவையான பவர் P = 2πNFL. ஸோ இதனுடைய ஆங்கிள், ஸோ இங்கே கொடுத்துருக்கோங்களே அந்த ஆங்கிள் டீட்டான்றது √D/R. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு இப்போ தேவைப்படுறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்,
ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை உபயோகப்படுத்தலாம். ஸோ டின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் திக்னஸுக்கும் ஃபைனல் திக்னஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஒரிஜினல் திக்னஸ்ன்றது 30 mm, ஃபைனல் திக்னஸ்ன்றது 15 mm. ஸோ டின்றது நம்மளுக்கு 15 mm. அதோட டயாமீட்டர் 300 mm கொடுத்துருக்கான். ஸோ ரேடியஸ் 150 mm. ஸோ நம்மளுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா D ஈக்குவல் டு மியூ ஸ்கொயர் ஆர். ஸோ மியூ ஈக்குவல் டு D by R. ஸோ டின்றது என்னது? டின்றது டிராஃப்ட்டு. ஸோ 15 டிவைட் பை ரேடியஸ் ஆர்ன்றது 150. ஸோ 0√0.1. ஸோ இது ரூட் எடுத்து பார்த்தோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ 0.316ன்னு வரும். ஸோ இது நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 0.35. ஸோ இந்த ரோலருடைய கோஎஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன் 0.35. அடுத்த கொஸ்டின். ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் டர்னிங், ஃபார்மிங், த்ரெட் கட்டிங், டவுன் மில்லிங். ஸோ ஃபினிஷ் டர்னிங்கில் என்ன விதமான கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோஸ் ரேடியஸ். ஸோ டர்னிங்கை ஃபினிஷ் பண்ணும்போது நோஸ் ரேடியஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அடுத்தது ஃபார்மிங். ஸோ ஃபார்ம் பண்ணும்போது லோ ஸ்பீடில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்ம் பண்ணணும். ஸோ மெட்டல் ஃபார்மிங்கிறது லோ ஸ்பீடில் அட்டைன் பண்ணால் தான் அதனுடைய ஃபார்மிங். அதாவது ஃபார்மிங்கிறது ஃபைனல் ஷேப். ஸோ அதனுடைய ஸ்மூத்னஸ், சர்ஃபேஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னா நம்ம அதனுடைய வேகத்தை குறைவாக உபயோகப்படுத்தணும். அதன் பிறகு த்ரெட் கட்டிங். ஸோ த்ரெட் கட்டிங்கில் என்ன வகையான டூல் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 0 ரேக் ஆங்கிள் இருக்கக்கூடிய டூல் உபயோகப்படுத்தும். அடுத்தது டவுன் மில்லிங். டவுன் மில்லிங்கிறது கன்வென்ஷனல் மில்லிங். ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் எலிமினேட்டர். ஸோ டவுன் மில்லிங் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மில்லிங் பண்ண ப்ராடக்டில் பேக்லாஷ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸஸாக ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணோம், அது பேர் பேக்லாஷ் எலிமினேட்டர். ஸோ டவுன் மில்லிங்கில் நமக்கு பேக்லாஷ் எலிமினேட்டர் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். இன் மெட்டல் கட்டிங் ஆப்ரேஷன் the approximate ratio of heat distributed among chip, tool and work in that order. ஸோ ஒரு மெட்டல் கட்டிங் ஆப்ரேஷன் நடக்கும்போது நமக்கு அங்கே ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ டூலும் ஒர்க் பீஸும் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று டச் ஆகும்போது நமக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஹீட் அதிகமாக ஒர்க் பீஸோ அல்லது டூலோ பாதிக்கப்படும். ஸோ அந்த ஹீட்டை நம்ம அந்த ஒர்க் பீஸையும் டூலையும் பாதிக்காத வகையில் ரிமூவ் பண்ணணும். அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஸோ எப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிப்பில் 80%. ஸோ உருவாகக்கூடிய ஹீட்டில் அந்த ஒர்க் பீஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய சிப்பில் 80% ஹீட்டும், டூலில் 10% ஹீட்டும், அந்த ஒர்க் பீஸில் 10% ஹீட்டும் நம்மளுக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் எதுக்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு அதிகமான ஹீட்டு ஒர்க் பீஸ்லையோ இல்லை டூல்லையோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் பீஸ் பாதிக்கப்படலாம். டூலில் ஒர்க் பீஸ் அதிகமாக ஹீட்டாக ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா ஒர்க் பீஸ் பாதிக்கப்படலாம். இல்லை டூல் அதிகமான ஹீட் வந்துருச்சுன்னா நமக்கு டூல் பாதிக்கப்படலாம். ஸோ அதான் நம்மளுக்கு சிப் ப்ரொடக்ஷன்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்டினியூஸ் சிப்பு வித் பிரேக்கப்பு, பில்டப் எஜின், நிறைய வகையான சிப்பு எதுக்காக நம்ம படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் படிக்கிறோம். ஸோ சிப்பு உருவானால் மட்டும்தான், டூல் சிப் உருவானால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஹீட்டு ரிமூவ் ஆகும். ஸோ ஹீட் ரிமூவ் ஆகலைன்னா ஒர்க் பீஸோ டூலோ பாதிக்கப்படும். ஸோ அந்த ஹீட்டை நம்ம வேகமாக வெளியேற்றணும். அப்படி வெளியேற்றும் போது நம்மளுக்கு சிப் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதிகமான வேகத்தில் மெட்டல் கட்டிங்கை நடத்துகிறோம். ஸோ மெட்டல் கட்டிங் ஹை ஸ்பீடில் எதுக்காக நடத்தணும்னு பார்த்தீங்கன்னா சிப்பு வேகமாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ வேகமாக ரிமூவ் ஆச்சுன்னா ஹீட்டு நமக்கு வேகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ சரௌண்டிங்கு வேகமாக வெளியே போயிடும். அதனால் ஒர்க் பீஸும் டூலும் நம்மளுக்கு பாதிக்கப்படாது. லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும், அதனுடைய லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் 80-10-10. ஸோ இது வெவ்வேறு விதமாக கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா சிப்பில் தான். அதுக்கு அடுத்தது டூல், அதுக்கு அடுத்தது ஒர்க்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஆப்ஷன் வேறு மாதிரி கூட வரும். 75, 15,
10ன்ற மாதிரி வரும். ஸோ 80 10 10 60 20 20 அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ எப்படி வந்தாலும் சிப்பில் தான் அதிகமான ஹீட்டு ரிமூவ் ஆகும். அடுத்த கொஸ்டின், கேப்ஸ்டன் நட் கேன் பி ரொட்டேட்டட் பை. ஸோ கேப்ஸ்டன் நட்டுன்றது கேப்ஸ்டன் லேத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வகையான நட்டு. ஸோ இது நார்மல் நட்டு மாதிரி இருக்காது. நட்டுடைய சைட்லேயோ இல்லை டாப்லேயோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கும், பின் ஹோல்ஸ் சொல்லுவோம். ஸோ அதன் வழியாக தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஸ்டன் நட்டை ரொட்டேட் பண்ணுறதோ கழட்டுறதோ மாட்டுறதோ இருக்கும். ஸோ இந்த ஹோல்ஸ் வழியாக தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேனோடைய பின் அட்டாச் ஆகும். ஸோ அதன் மூலமாக நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஸோ நார்மல் நட்டு நம்ம ஸ்பேனரில் போட்டு ரொட்டேட் பண்ணும்போது ரொட்டேட் ஆகும், இது அது மாதிரி ரொட்டேட் ஆகாது. ஸோ அந்த ஹோலில் பின்னை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த நட்டு ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு, ஃப்ளாஷ் இஸ் நெசசரி இன் இம்ப்ரெஷன் டை ஃபோர்ஜிங். ஸோ இம்ப்ரெஷன் டை ஃபோர்ஜிங்கில் ஃப்ளாஷ் எதுக்காக ரொம்ப முக்கியத்துவம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை ஃபோர்ஜிங்கில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரெஸ் பண்ணி நமக்கு தேவையான ஷேப்புக்கு அதை மாற்றும்போது அந்த ஷேப்பை விட்டு எக்ஸசைஸ் இதுதான் நமக்கு தேவையான ஷேப். ஸோ அதிகமான அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம எக்ஸஸாக இருக்கக்கூடிய மெட்டல் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தத்தை தாங்காமல் இப்படி வெளியில் வரும். ஸோ அந்த எக்ஸஸாக வரக்கூடிய மெட்டல் தான் என்னென்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுதான் நம்ம ஃப்ளாஷ்னு சொல்லுவோம். எதுக்காக இந்த ஃப்ளாஷ் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம எக்ஸாக்டாக இந்த ஷேப்பை இந்த ஃப்ளாஷுக்கு உண்டான லேண்டை கொடுக்காம நம்ம எக்ஸாக்டாக வைக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அதை எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லட்டே உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ப்ரெஷர் அதிகப்படுத்த இந்த உள்ளே இருக்கக்கூடிய மெட்டல் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு தேடும். ஸோ அப்படி வாய்ப்பு கொடுக்கலைன்னா அந்த ப்ரெஷர் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒர்க் பீஸையே பாதிக்கப்படுத்திடும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ளாஷ்ன்ட்டு ஒன்று கொடுக்குறோம். ஸோ ஃப்ளாஷ் எதுக்காக இருக்குன்னா இந்த டையின் மூலமாக உருவாகக்கூடிய ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். அடுத்த கொஸ்டின், கவுண்டர் லாக்கிங் ஆஃப் டைஸ் பிகம்ஸ் எ நெசசிட்டி. ஸோ கவுண்டர் லாக்கிங் எதுக்காக கவுண்டர் லாக்கிங் முக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவுண்டர் லாக்கிங் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஃபோர்ஜிங். ஸோ ட்ராப் ஃபோர்ஜிங்கிறது ஃபோர்ஜிங்கில் ஒரு வகை. ஸோ ஒரு பொருளை ட்ராப் பண்ணுறது, அதாவது ட்ராப் பண்ணி ஹேமரையோ இல்லை மெக்கானிக்கல் ப்ரெஸ் மூலமாக ட்ராப் பண்ணி ஒரு பொருளை ஃபோர்ஜ் பண்ணுறது தான் நம்ம ட்ராப் ஃபோர்ஜிங்னு சொல்லுவோம். ஸோ ட்ராப் ஃபோர்ஜிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டை இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே 3 விதமான டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டையில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிங் ப்ளேன் இருக்குது, பார்ட்டிங் லைன். ஸோ அந்த பார்ட்டிங் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் லாக்கிங் இல்லை. ஸோ கவுண்டர் லாக்கிங் இல்லாத போது நம்ம இங்கே மேலேருந்து ஒரு ட்ராப் ஃபோர்ஜிங் கொடுக்கும்போது அதனுடைய ஃபோர்ஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சைடில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உள்ளே கொடுத்துருக்க மெட்டல் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சைட் த்ரஸ்ட் மூலமாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஸோ 2 வகையான ஓப்பனிங் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பக்கம் நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க மெட்டல் மூவ் ஆகிடும். ஸோ அது மூவ் ஆகாமல் இருக்கணும்னா நம்மளுக்கு அதை லாக் பண்ணணும். ஸோ லாக் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் லாக்கிங்னு சொல்கிறோம். ஸோ அந்த கவுண்டர் லாக்கிங்னும் போது நம்ம 2 பக்கமும் அதை லாக் பண்ணிட்டா நம்ம ட்ராப் பண்ணும்போது அந்த டையில் ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான மூமெண்ட்டும் இருக்காது. ஸோ அதனால் தான் ட்ராப் ஃபோர்ஜிங்கில் கவுண்டர் லாக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மற்ற ஃபோர்ஜிங்கில் உங்களுக்கு கவுண்டர் லாக்கிங் இருக்காது. ஸோ ட்ராப் ஃபோர்ஜிங்கில் மட்டும்தான் கவுண்டர் லாக்கிங் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வேறு மாதிரி கூட கேட்பாங்க, எந்த ஃபோர்ஜிங்கில் கவுண்டர் லாக்கிங் யூஸ் ஆகுது, எதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ கவுண்டர் லாக்கிங் ஆஃப் டைஸ் இம்பார்ட்டன்ட் இன் ட்ராப் ஃபோர்ஜிங் பிகாஸ் தே ஹாவ் இர்ரெகுலர் பார்ட்டிங் லைன். ஸோ அதனுடைய பார்ட்டிங் லைன் இர்ரெகுலராக இருக்கும். அதனால் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஒர்க் பீஸ் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கவுண்டர் லாக்கிங் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஸோ அடுத்தது, the method of manufacturing gears by extrusion is used for. ஸோ கியரை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரூஷன் மெத்தட் மூலமாக எந்த கியர் உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பர் கியர்.
ஸோ எக்ஸ்ட்ரூஷன் மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய கியர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பர் கியர். அடுத்தது a grinding wheel of 150 mm diameter is rotating at 3000 rpm. The grinding speed. ஸோ கிரைண்டிங் வீலுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அது என்ன வேகத்தில் ரொட்டேட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஸ்பீடுடைய ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், πdn/60 m/s. ஸோ எங்கள் டயாமீட்டர் 150 mm கொடுத்துருக்காங்க, RPM 300 RPM. ஸோ 150 mm மீட்டராக மாற்றினோம்னா 150 × 10⁻³ ஸோ 3000 இருக்குது. ஸோ n 3000 RPM. ஸோ இந்த 10⁻³ இந்த 3000 இருக்க 1000 கேன்சல் ஆகிடும். ஸோ V = இங்கே பை நம்மளுக்கு ஆன்சரில் பை கால்குலேட் பண்ணல, ஸோ பை அப்படியே வச்சுக்கோங்க. டயாமீட்டர் 150 × 3/60 π. ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். 3/2 ஸோ 7.5. ஸோ velocity = 7.5 π/s. ஸோ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு டைஸ் ஃபார் ஒயர் டிராயிங் ஆர் மேட் அப் ஆஃப். ஸோ ஒயர் டிராயிங்கோடைய டைஸு எதன் மூலமாக தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கார்பைடு. ஸோ கார்பைடு மூலமாக தான் நம்மளுக்கு ஒயர் டிராயிங்கை டைஸை ரெடி பண்ணுறாங்க. எதுக்காக அப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹார்ட்னஸும் வியர் ரெசிஸ்டன்ஸும் அதிகமானது. ஸோ அந்த ஹார்ட்னஸும் வியர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் அதை ஒயர் டிராயிங்க்கு உபயோகப்படுத்த முடியுது. ஏன்னா ஒயர் டிராயிங்கில் நம்மளுக்கு அதிகமான ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி அந்த ஒயர் டிராயிங்கில் நம்ம லூப்ரிகேஷனுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஆயில்ஸ்னால் அதோடைய வியர் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். ஸோ அப்போ நம்ம அதற்கு தாங்கக்கூடிய பொருளில் செய்யணும். அதுக்காக தான் நம்ம கார்பைட்ஸ் உபயோகப்படுத்துகிறோம். ஸோ எந்த வகையான கார்பைட் அதிகமாக உபயோகப்படுத்தணும்னு பார்த்திங்கன்னா டங்ஸ்டன். ஸோ டங்ஸ்டன் கார்பைடு தான் அதிகமாக நம்ம ஒயர் டிராயிங்காக உபயோகப்படுத்துவோம். ஸோ இந்த கார்பைட் வேறு எந்தெந்த டூல்கெலாம் உபயோகப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட்ஸ். ஸோ பாறைகளை தொலை போடக்கூடிய ட்ரில் பிட்ஸ் தயாரிக்கிறதுக்கும், மைனிங் ஸோ சுரங்க வேலைகளை உபயோகப்படுத்தக்கூடிய டூல்ஸ் செய்கிறதுக்கும் கார்பைட்ஸ் உபயோகப்படுது. ஏன்னா கார்பைடோடைய ஸ்ட்ரெஸ் தாங்கக்கூடிய வலிமை அதிகம், அதனுடைய ஹார்ட்னஸ் அதிகம், அதே மாதிரி அதனுடைய வியர் ரெசிஸ்டன்ஸும் அதிகம். ஸோ ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால எந்த பொருளையும் அது ஈஸியாக ட்ரில் பண்ண முடியும். அதனால் அதை ட்ரில் பிட்டில் உபயோகப்படுத்துகிறோம். வியர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம ஒயர் டிராயிங் டைஸாக உபயோகப்படுத்துகிறோம். ஸோ அடுத்த கொஸ்டின், ஜென்ரலி த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் இன் விச் மெட்டல் கேன் பி யூஸ்ட் ஆஸ். ஸோ ஒரு மெட்டலுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படி உருவாக்கணும்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்ஜிங். ஸோ ஏன்னா ஃபோர்ஜிங்கில் நம்ம அந்த பொருளுடைய கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சரை மாற்றுறோம். ஸோ ஃபோர்ஜிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றி கொண்டு அடிக்கிறது தான். ஸோ அதாவது ஒரு பொருளுடைய ஷேப்பை நம்ம ஒரு ப்ரெஷரை கொடுத்து மாற்றுறோம். ஸோ அதனால் அதனுடைய கிறிஸ்டலானிட்டி ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு மாறும். ஸோ அதனால் உங்களுக்கு அதனுடைய ஸ்ட்ராங்காக மாறும். ஸோ அதனால் ஃபோர்ஜிங் மூலமாக தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆகுது. அடுத்தது, விச் டைப் ஆஃப் கிளட்ச் இஸ் யூஸ்டு ஃபார் machine tools to connect transmission gearbox in driving motor. ஸோ மிஷின் டூலோடைய மோஷனுக்கு டிரைவிங் மோட்டாரில் வந்து எதை மூலமாக கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மிஷின் டூல் உங்களுக்கு நார்மலாக ரன் ஆகாது, ஒரு மோட்டர் மூலமாக தான் ரன் பண்ணுறோம். ஸோ அந்த மோட்டருடைய பவரை மிஷின் டூலுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்பீடு தேவைப்படும். ஸோ மோட்டர் நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடில் தான் ரன் ஆகும். ஆனால் நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் டூல்ஸ் வெவ்வேறு ஸ்பீடில் நம்ம ரன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதை மாற்றுறதுக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுது. அதை நம்ம கிளச்சுன்னு சொல்லுவோம். ஸோ எந்த வகையான கிளச்சில் எதை உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டி பிளேட் கிளச். ஸோ டிரான்ஸ்மிஷன் ஒரு மோட்டார்லேருந்து மிஷின் டூலுக்கு டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டி பிளேட் கிளச் மூலமாக. அடுத்த கொஸ்டின், ஸோ வாட் இஸ் த எலமெண்ட் ஆஃப் ஸ்கொயர் த்ரெட் மார்க்ட் ஆஸ் எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்க ஸ்கொயர் த்ரெட்டோடைய டெர்மினாலஜி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே அந்த ஸ்க்ரூ த்ரெட்டுடைய மொத்த டெர்மினாலஜியும் இருக்குது. ஸோ ரூட்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அடிப்பாகம். ஸோ த்ரெட்டோடைய அடிப்பாகம் தான் என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுன்னு சொல்லுவோம்.
ஸோ அப்பர் ரூட்லேருந்து லோயர் ரூட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மைனர் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது க்ரஸ்ட்டு, த்ரெட்டோடைய உச்சி என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்பர் க்ரஸ்ட்டுக்கும் லோயர் க்ரஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மேஜர் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்துடைய ஆவரேஜ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்ச் டயாமீட்டர். ஸோ த்ரெட் ஆங்கிள்ன்றது ரெண்டு க்ரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ இந்த ரெண்டு க்ரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த த்ரெட் ஆங்கிளுக்கு இந்த ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஃப்ளாங்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த த்ரெட் ஆங்கிள் ஒரு ஸ்லாண்டிங்காக கீழே இறங்க ரூட்டை நோக்கி. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாங்க்குன்னு சொல்லுவோம். ரெண்டு க்ரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். க்ரஸ்ட்லேருந்து ரூட்டுக்குள்ள டெப்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ எலிக்ஸ் ஆங்கிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் த்ரெட்டுடைய ஆக்சிஸுக்கும் அந்த க்ரஸ்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள். ஸோ த்ரெட் எப்பவுமே உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸாக தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ் இருக்குன்னா ஸோ இந்த க்ரஸ்ட்ன்றது இதுதான் க்ரஸ்ட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எலிக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அதுதான் கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸுன்றது எலிக்ஸ் ஆங்கிள். அடுத்தது எ மூவிங் மேண்ட்ரல் இஸ் யூஸ்ட் இன். எ மூவிங் மேண்ட்ரல் எந்த ப்ராசஸில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப் ட்ராயிங். ஸோ டியூப் ட்ராயிங்கிறது டியூப் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. ஸோ ஒரு சீம்லெஸ் டியூப்பை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது டியூப் ட்ராயிங் சொல்லுவோம். ஸோ அதில் 3 விதமான மெத்தட் இருக்குது. ஸோ மேண்ட்ரலை ஐடியலாக வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஒரு மெத்தட். ஸோ இன்னொன்று அந்த மேண்ட்ரலை மூவ் பண்ணுறது, அந்த டியூப் வழியாக மூவ் பண்ணும்போது அதனுடைய டயாமீட்டர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் மூவிங் மேண்ட்ரல்னு சொல்லுவோம். ஸோ அந்த டியூப் வழியாக அந்த மூவிங் மேண்ட்ரலை நம்ம அனுப்பும்போது நம்மளுக்கு அந்த டியூபுடைய டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த மேண்ட்ரல் இது உள்ளே அனுப்புகிறோம். ஸோ ட்ராயிங் டை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ரெஸ் பண்ணோம். இந்த மேண்ட்ரல் அந்த கம்ப்ரெஷன் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராயிங் டையில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமான ப்ரெஷர் கொடுத்துட்டா நம்மளுக்கு சப்போஸ் உருவாகக்கூடிய டியூப் இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளுக்கு ரொம்ப மெல்லிஸாக மாறிடும். ஸோ அது இருக்கக்கூடாதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா மேண்ட்ரல் கொடுக்கணும். ஸோ அந்த மேண்ட்ரல் என்னென்னு பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ப்ரெஷரை ஒரு லிமிட்டுக்கு மேலே அமுக்காது. ஸோ லிமிட்டுக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகாது. ஸோ கம்ப்ரெஸ் ஆகலாம் உங்களுக்கு அந்த டயாமீட்டர் ஈவனாக நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இதுக்காக தான் அந்த மேண்ட்ரல் உபயோகப்படுத்துகிறோம். இங்கே மூவிங் மேண்ட்ரலை டியூப் ட்ராயிங்கில் மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வை த டை ப்ரெஷர் இன் ட்ராயிங் ப்ராசஸ் மினிமம் அட் எக்ஸிட். ஸோ ட்ராயிங் ப்ராசஸில் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். ஸோ ட்ராயிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ட்ராயிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒயர் ட்ராயிங் குறிக்கிது. ஸோ ஒயர் ட்ராயிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டரை ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ டயாமீட்டர் ரெடியூஸ் பண்ணுறதுன்றது நம்ம புல் பண்ணுறோம் டென்ஷன் ஃபோர்ஸ் தான். ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன். ஸோ டென்ஷன்னும் போது உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் இந்த மாதிரி. ஸோ இதுதான் ட்ராயிங் டைஸு. ஸோ இது வழியாக நம்ம ஒரு மெட்டலை புல் பண்ணுறோம். ஸோ புல் பண்ணுறதுன்றது டென்ஷன். ஸோ இங்கே கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸிட் அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறைய ஆரம்பிச்சிடும். எதுக்காக குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் ஸ்ட்ரெஸ்ஸு அதோட ஈல்டு பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த பொருள் நம்மளுக்கு பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஒயர் ட்ராயிங்க்கு நம்ம ஒரு பொருளை இழுக்கும் போது ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா நம்மளுக்கு அந்த மெட்டீரியலோடைய ஈல்டு பாயிண்ட்டு நம்மளுக்கு ரீச் ஆகிடும். ஸோ அப்படி ரீச் ஆகிடுச்சுன்னா அந்த மெட்டல் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ப்ராசஸில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஆர் ப்ரெஷரை என்ட்ரன்ஸில் அதிகமாகவும், அதாவது புல் பண்ணி அந்த டைஸ்க்குள்ளே இழுக்கும்போது அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ளே இழுக்கிறோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து எக்ஸிட் வரும்போது அது ரொம்ப குறைவாகிடும். ஸோ அப்படி குறைஞ்சாதான் நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் வரக்கூடிய பொருள் உடையாமல் சேஃபாக வரும். ஸோ அதுதான் ப்ரிவென்ட் ஃப்ரம் பிரேக்கிங். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ ட்ரை ப்ரெஷர் இன் ட்ராயிங் ப்ராசஸ் மேக்ஸிமம் அட் என்ட்ரன்ஸ், மினிமம் அட் எக்ஸிட். ஸோ அடுத்தது which forging press is called load limited.
ஸோ லோட் லிமிட்டட்னு எந்த ப்ரெஸ்ஸை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ். ஸோ 3 விதமான ப்ரெஸ் இருக்குது. லோட் லிமிட்டட் ஆர் லோட் ரெஸ்ட்ரிக்டட், எனர்ஜி லிமிட்டட் அண்ட் ஸ்ட்ரோக் லிமிட்டட். ஸோ லோட் லிமிட்டட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு மேலே அதிகமான லோடு உபயோகப்படுத்த முடியாது. ஸோ அந்த ப்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ லோடு சொல்லியிருக்குமோ அந்த லோடுக்கு மேலே அதை நம்ம அந்த ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்கும்போது அந்த ப்ரெஸ்ஸு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரியான ப்ரெஸ்ஸை நம்ம என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லோட் லிமிட்டட் ஆர் லோட் ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ராலிக் ப்ரெஸ். ஸோ அதே தான் எனர்ஜிக்கும் ஸ்ட்ரோக்குக்கும். ஸோ அதிகமான எனர்ஜி நம்ம கொடுக்கும்போது அந்த ப்ரெஸ்ஸு ஸ்டாப் ஆகிடும், அதிகமான ஸ்ட்ரோக் கொடுக்கும்போது அந்த ப்ரெஸ்ஸு ஸ்டாப் ஆகிடும். எனர்ஜி லிமிட்டட் ஸ்ட்ரோக்கு ப்ரெஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ப்ரெஸ்ஸும் ஹேமர் ப்ரெஸ்ஸும் உங்களுக்கு எனர்ஜி லிமிட்டட். ஸ்ட்ரோக் லிமிட்டடுன்றது மெக்கானிக்கல் ப்ரெஸ். ஸோ ஸ்ட்ரோக் லிமிட்டடுன்றது மெக்கானிக்கல் ப்ளஸ், எனர்ஜி லிமிட்டடுன்றது ஸ்க்ரூவும் ஹேமரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், செராமிக் கட்டிங் டூல்ஸ் ஷுட் பி யூஸ்ட். ஸோ செராமிக் கட்டிங் டூல்ஸை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி ஹை கட்டிங் ஸ்பீட். ஸோ எங்கெல்லாம் அதிகமான ஸ்பீடில் கட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் செராமிக் கட்டிங் டூல்ஸை உபயோகப்படுத்துகிறோம். எதுக்காக அது மாதிரி உபயோகப்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா செராமிக்கோடைய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸ் அதிகம். ஸோ ஹார்ட்னஸ் அதிகம், வியர் ரெசிஸ்டன்ஸ் அதிகம், எலாஸ்டிக் மாடுலஸ், டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இதனுடைய செராமிக் டூலுடைய அதிகமானது. ஸோ அதனால் நம்மளால் ஹை ஸ்பீடுக்கு உபயோகப்படுத்தும் போது அதனால் க்ரியேட் ஆகக்கூடிய டெம்பரேச்சர், அதனால் க்ரியேட் ஆகக்கூடிய வியர் எல்லாத்தையும் செராமிக் கட்டிங் டூல் தாங்கும். ஸோ அதனால் தான் நம்ம ஹை கட்டிங் ஸ்பீடுக்கு செராமிக் டூல்ஸை உபயோகப்படுத்துகிறோம். ஸோ அடுத்தது, த வெலாசிட்டி ஆஃப் டூல் அலாங் த டூல் ஃபேஸ் இஸ் நோன் as. ஸோ ஒரு ஆர்த்தோகனல் கட்டிங்கில் டூலுடைய ஃபேஸுக்கும் இருக்கக்கூடிய டூலுடைய ஃபேஸு சிப்புக்கும் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த வெலாசிட்டி ஆஃப் டூல் அலாங் த டூல் ஃபேஸ் இஸ் நோன் as சிப் வெலாசிட்டி. ஸோ 2 வகையான வெலாசிட்டி இருக்குது, சிப் வெலாசிட்டி, சேர் வெலாசிட்டி. ஸோ சிப் வெலாசிட்டின்றது அந்த டூல் ஃபேஸுக்கும் சிப்புக்கும் ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய வெலாசிட்டி. ஷியர் வெலாசிட்டின்றது அந்த சிப்புக்கும் ஒர்க் பீஸுக்கும் இருக்கக்கூடிய வெலாசிட்டி என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஷியர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சொன்ன கான்செப்டில் ஏதாவது புரியல இல்லை தப்பராக சொல்லிட்டேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.